இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கடலில் உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் பற்றிய பயன்பாடு மற்றும் அதன் விளக்கங்கள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்பிடி தொழில்நுட்பம் மற்றும் மீன்வள பொறியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் வி துரை அவர்கள் தரும் தகவல்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக உலக அளவில் சுரங்க தொழில்களுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு ஆபத்தான ஒரு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடலில் நம்ம மீன்பிடிப்பு தொழில் ஈடுபடுறது, கடலில் பயணம் பண்ணும்போது ஏற்படக்கூடியது. ஸோ இதில் சராசரியாக பார்த்திங்கன்னா வருடந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 பேர் பார்த்திங்கன்னா இந்த மீன்பிடிப்பில் ஈடுபடும்போது பார்த்திங்கன்னா உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மீனவர்களாகிய தங்களுடைய இன்னுயிரை அவங்க தற்காத்துக்கொள்ள பாதுகாத்துக்கொள்ள உயிர் பாதுகாப்பு சாதனங்களோட தேவைகள் மிக முக்கியமானதை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது, ஸோ முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா மீனவர்கள் இப்போ மீன்பிடிப்பில் இருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஸோ ஒரு கரைக்கு மீன்பிடிப்பு போயிட்டு கரைக்கு சேஃபாக பத்திரமா திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டங்களில் நவீன தொழில்மயமாக இருக்குது, தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்ரிப்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீக்கன், அதாவது அவசர நிலை இடங்காட்டி அப்படிங்கிற ஒரு கருவி இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா தேடி தகவலை தேடி தகவலை பரிமாற்றம் செய்யக்கூடிய சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் அண்டு ரெஸ்கியூ ரேடியோ டிரான்ஸ்பாண்டருங்கிற ஒரு கருவி இருக்குது. இதை தாண்டி நம்ம எந்த இடத்துல போட் இருக்குது அப்படிங்கிறத தானியங்கி மூலமாகவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் ஏஏஎஸ்ன்னு சொல்லக்கூடிய. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவீனமயமாக்கல சேட்டலைட் மூலமாக தொடர்பு கொண்டு தகவலை பரிமாற்றம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மீட்பு பணி நிலையம் எங்கே இருக்கோ கடலோர பகுதியில் பார்த்திங்கன்னா நிலங்களில், அப்புறம் மீன்வளத்துறை, ஸோ மாநில நிலங்களில் இருக்கக்கூடிய மீட்பு நிலையங்களுக்கு எல்லாமே தகவல் பரிமாற்றம் செய்யுது. ஸோ அவர்கள் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளை மீட்பு பண்ணுவாங்க. ஆனால் அவர்களுக்கு தகவல் பரிமாறப்பட்ட அந்த கருவிகள் மூலம் அங்கேருந்து அவங்க வரத்துக்கோ இல்லை அவங்க பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூட்னு சொல்லுவோம், அதாவது தீர்க்கரகை அச்சரகைங்கிறது. ஸோ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆபத்தில் இருக்கோமோ அந்த தகவலை பார்த்திங்கன்னா பக்கத்தில், அதாவது நியர்பையாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கப்பல்கள் மூலமாகவோ இல்லை கப்பலில் இருந்தாலோ இல்லை ஒரு மீன்பிடி படகு இருந்தாலோ அவங்களுக்கு முதல்ல பார்ப்பாங்க பக்கத்தில் அந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் அந்த அச்சரகை தீர்க்கரகையோட இடத்துல பக்கத்தில் எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு தகவல் பரிமாற்றம் செய்து அதன் மூலமாக தான் காப்பாற்றுவாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகலாம். இப்போ ஒருவேளை பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்கடல் மீன்பிடிப்பிலே இருக்காங்க, இல்லை ஒரு 50 நாட்டுகளுக்கு மேலே ஒரு மீன்பிடிப்பு படகு போகிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஒரு தற்செயலாக ஒரு படகுல இல்லை ஒரு மீன்பிடி கப்பல்லையோ சரி படகுலையோ சரி ஒரு தீ விபத்து ஏற்படுது, இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா கப்பலில் பார்த்திங்கன்னா இல்லை போட்லேயோ மீன்பிடி கடலில் பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு தண்ணி உள்ளே வந்துடுது, இல்லை எதுலையா ஒரு பாரில் போய் மோதி அது இதாகிடுது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெரிந்தோ தெரியாமலோ அந்தமாரி ஒரு சூழல் ஏற்படும் போது உடனடியாக அந்த மீன்பிடி படகுலேருந்து நம்ம வெளியேற்றக்கூடிய சூழலில் தான் இருப்போமே தவிர நமக்கு அந்த தகவல் பரிமாற்றம் செய்து அந்த மீட்பு நிலையத்திலேருந்து தகவல் மக்கள் நம்மளை மீட்கிறதுக்குள்ளே நம்ம உடனடியாக வெளியேற சூழல் இருக்கும்போது அப்போ இந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் மிக மிக அவசியமானதாக ஒன்றா நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு படகுமே, அதாவது அந்த டீப்சி, அதாவது பார்த்திங்கன்னா ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகு போகிறவங்களும் சரி இல்லை பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்ச தூரத்து அளவுக்கு போகிறவங்களும் சரி மீன்பிடிப்பு படகுல ஈடுபடும்போது சரி அந்த மீன்பிடிப்பில் ஈடுபடும்போது அவங்களுக்கு தேவையான அந்த மீன்பிடி பாதுகாப்பு உபகரணங்கள் பார்த்திங்கன்னா கட்டாயம் அந்த படகுல இருக்கணும். ஸோ அந்த படகுல இருக்கணும் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு படகுல இருந்தால் மட்டும் போகாது. ஸோ அந்த படகுல இருக்கக்கூடிய அந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் பயன்தர வகையில் இருக்கணும், பயன்தர வகையில் இருக்கணும், அது நல்ல கண்டிஷனில் இருக்கணும். அதே நேரத்தில் அது எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு அப்படிங்கிறது அந்த மீன் பிடிப்பில் ஈடுபடுற ஒவ்வொரு மீனவர்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு அவசர நிலை ஏற்படும் போது டக்குன்னு அது எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்போ போய் யார்கிட்ட எங்கே இருக்கேன்னு கேட்டுக்க முடியாது. அதனால் அந்த மீன் பிடிப்பில் ஈடுபடுற எல்லாருக்கும் அந்த தகவலை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் அது எல்லாமே உபயோக கண்டிஷனில் இருக்கணும். இப்போ இதில் என்னென்ன மீன்பிடி சாதனங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா லைஃப் ஜாக்கெட் என்று அழைக்கப்படக்கூடிய உயிர் பாதுகாப்பு கவசம் அது முதல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா லைஃப் போயா அப்படின்னு சொல்லிட்டு உயிர் பாதுகாப்பு வளையம். ஸோ எனக்கு பின்னாடி இருக்கிறத நீங்கள் பார்த்தாலும் தெரியும் அந்த லைஃப் ஜாக்கெட்டு லைஃப் போயா. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்பு மிதவைன்னு சொல்லுவோம், லைஃப் ஃப்ளோட்டு அப்படின்ட்டு. அடுத்ததாக லைஃப் ராஃப்ட்னு சொல்லுவோம், அதாவது மீன் உயிர் பாதுகாப்பு தெப்பம் அப்படின்னு சொல்கிறது. கடைசியாக பார்க்குறது என்னென்னா லைஃப் போட், உயிர் பாதுகாப்பு
படகு அப்படின்னு. ஸோ இந்த 5 வகையான உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து நார்மலாகவே இருக்குது, பயன்படுத்த இருக்காங்க இப்போவும். ஸோ இதில் நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து நேர்களோட உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன். ஸோ இதில் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு கவசம், அதாவது லைஃப் ஜாக்கெட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படகோட அளவுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணிக்கையில் வந்து MMDAல் அங்கீகரிக்கப்பட்ட அந்த பொருளானது உயிர் பாதுகாப்பு சாதனமானது அதை வச்சிருக்கணும். ஸோ அது வந்து குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படகோட நீளத்தை பொறுத்து OAன்னு சொல்லுவோம், ஓவரால் லென்த் அப்படின்னு சொல்கிறது. ஒரு படகோட மொத்த நீளத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20 மீட்டர் கூட இருக்கலாம், இல்லை 40 மீட்டர் கூட இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதோட கூட இருந்தாலும் அதுக்கு தகுந்தவாறு போல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் எண்ணிக்கையில் 5 இல்லை 10. ஸோ இந்த மாதிரியான எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த படகுல நம்ம வச்சுருக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி வச்சுருக்கும் போது, ஏன்னா ஒரு படகுல வந்து இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அது எண்ணிக்கையில் 10 இல்லை 15 அப்படி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்போ தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து இன்கேஸ் வந்து இப்போ போட்டு போயிட்டுருக்கா, மீன் பிடிச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க, ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஓட்டோ தண்ணி உள்ளே பூந்துருச்சு அப்படின்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து அணிந்துக்கிட்டு தான் நம்ம இது பண்ணோம். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து நன்றாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய அளவில் கலரில் இருக்கணும். அதாவது ஆரஞ்சு கலர் இல்லை அப்படின்னா சிகப்பு கலர். ஸோ இந்த மாதிரியான கலரில் இருக்கணும். எதுக்காக இந்த ஆரஞ்சு கலர் சிவப்பு கலர் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கடலோட கலர் என்னவாக இருக்கும், நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலராக ஸ்டாண்டர்டாக இருக்கும், இல்லை க்ரீன் கலராக இருக்கும், இல்லை கலங்கிய தன்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கலரில் இருக்கும்போது நமக்கு நன்றாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய கலராக இருக்குன்னா சிவப்பு அல்லது ஆரஞ்சு, இந்த மாதிரியான கலரில் தான் நார்மலாக உயிர் பாதுகாப்பு சாதனங்களை செஞ்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த சைடில் இருக்கிற அந்த இது படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரில் இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர் பாதுகாப்பு சாதனத்தோட கவசத்தோட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊதல் இருக்கும். ஊதல்னா விசில், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பகல் நேரங்களில் வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டு நம்ம வந்து குதிச்சிடலாம். குதிச்சதுக்கு அப்புறமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டோட வெளிச்சத்தை வச்சு அதேமாதிரி விசிலோட சவுண்டத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை கவர்ந்து இழுத்து இதுமாரி இங்கே நம்ம ஆபத்தில் இருக்குன்ற தகவலை தெரிவித்தா தான் அவங்க நம்மளை வந்து காப்பாற்றுறதும் ஏதுவாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 அடி உயரம், அதாவது 4.5 மீட்டர் ஹைட்லேருந்து உயரத்துலேருந்து வந்து தாராளமாக வந்து குதிக்கலாம். அது அப்படி குதிக்கும் போது அந்த உயிர் பாதுகாப்பு கவசத்துக்கோ சரி, இல்லை அந்த குதிக்கும் நபருக்கோ சரி எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அதேமாதிரி இது குதிக்கும் போது 20லேருந்து 30 டிகிரி அளவில் ஒரு சாய்வான நிலையில் தான் இது இருக்க வைக்கும். அதுமாதிரியான அமைப்பில் தான் அந்த வந்து உயிர் பாதுகாப்பு கவசத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த உயிர் பாதுகாப்பு கவசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 20 to 30 டிகிரியில் இப்படி வந்து கிராஸாக சாய்வான நிலையில் இருக்கும்போது தான் நமக்கு தலை வந்து மேல் பகுதியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து அதே மாதிரி இதை வந்து எப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, தண்ணியே உள்ளே போகக்கூடாது, நீர் எந்த சூழ்நிலையும் தண்ணி உள்ளே போகக்கூடாது. அதேமாதிரி அதில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதவை பொருள் வந்து வச்சு அதை அப்படியே வந்து தைத்திருப்பார்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இதுமாரி வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குதிக்கும் போது இப்போ நார்மலாக வந்து கிணற்று பகுதியில் ஒரு உள்நாட்டு தண்ணீர்கள் இருந்த ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா தலையில் நம்ம குதிப்போம். அந்தமாரிலாம் இது குதிக்கூடாது. இது என்ன பண்ணணும்னா மூக்கை பொத்திக்கணும். அதே மாதிரி வந்து வாயம் பொத்திக்கணும். மூக்கை கையில் அப்படி பிடிச்சிக்கணும், வாயை பொத்திக்கிட்டு இந்த கையை என்ன பண்ணணும்னா அந்த உடலோடு சேர்த்து ஒட்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஜாக்கெட்டை போட்டுட்டு குதிக்கணும். இந்த லைஃப் ஜாக்கெட் அந்த உயிர் பாதுகாப்பு கவசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் குதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அணிஞ்சிக்கணும். அப்படி அணியறதுக்கு அது வசதியாக தான் இருக்கும். நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஒரு துணியை வந்து நம்ம வந்து மாற்றமோ அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இருக்கும். ஸோ அதை அப்படியே மாட்டிக்கிட்டு, ஸோ அதுக்கு வந்து ஒரு பேண்ட் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து அப்படியே வந்து நம்ம மாட்டிக்கலாம். பெல்ட் டைப்பில் இருக்கிற மாதிரி அப்படி மாட்டிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து செங்குத்தாக குதிக்கணும். அப்படி குதிக்கும் போது அந்த 20 to 30 டிகிரி ஆங்கிளில் சாய்வான நிலையில் காட்டும். அப்படி இருக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஊதல் மூலமாக வந்து சவுண்டு எழுப்பியோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நேரத்தில் வந்து அந்த விளக்கு ஒளி மூலமாகவோ மற்றவர்களுக்கு ஏனைய பிற நம்மளை மீட்பு விட வரவங்களுக்கு இந்த தகவலை பரிமாற்றம் செய்யறதுக்கு நம்ம அங்கே இருக்கோம், இதுமாரி ஒரு ஆபத்தில் இருக்கணுங்கிறத நம்ம வந்து இது பண்ணி காமிச்சிடலாம். லைஃப் பாயா அப்படின்னு சொல்கிறது. லைஃப் பாயா அப்படிங்கிறது என்னென்னா, லைஃப் பாயானுங்கிறது உயிர் பாதுகாப்பு வளையம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இந்த உயிர் பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நன்றாக கண்ணுக்கு புலப்படக்கூடியில் இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் சிகப்பு கலரில் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இது வந்து வெளிப்புற பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த வளையத்தோட வெளிப்புற பகுதி 800 மில்லிமீட்டர் டயா அப்படின்னு சொல்லுவோம், விட்டோம் அப்படின்னு. அதேமாதிரி உள்பகுதி வந்து பார்த்திங்கன்னா 400 மில்லிமீட்டர் அல்லது 40 சென்டிமீட்டர் டயா இருக்கணும். ஸோ இதில் வந்து 4 பிடிப்பு கயிறு இருக்கணும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேல் பகுதியில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ட்ரெஸ்ஸை போடுற மாதிரி அப்படியே வளையத்தை உள்ளே போட்டு 2 அக்குள் பகுதியும் வந்து கையில் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து குதிக்கிற மாதிரி உள்ளான ஒரு அமைப்பு தான் இதை பண்ணியிருப்பாங்க, ஒரு வளையம் மாதிரி. ஸோ இது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 2.5 கிலோலேருந்து ஒரு 6 கிலோ வரைக்கும் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டுமா பண்ணலாமா, ஒருத்தரே பாதுகாத்துக்கலாம். இதை வந்து நம்ம மேலேருந்து அப்படியே உயரத்துலேருந்து படகுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கீழே தூக்கி போடலாம். கீழே தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் அணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 4 பிடிப்பு கயிறு இருக்கும். அந்த 4 பிடிப்பு கயிறு மூலமாக 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். அவங்களை கை அது இருக்குமா பிடித்து கொண்டோம்னா. ஸோ இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு இருக்கும்.
இருக்கும், வெள்ளை கலர் விளக்கு இருக்கும். இது மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பான் அப்படிங்கிறது ஒளிப்பட்டைகள் இருக்கும். இது இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிப்பட்டைகள் இருக்கும். இந்த ஒளிப்பட்டைகள் மூலமாக அது நன்றாக தெரியக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து படகோட பெயர் அது இல்லை மட்டும் இல்லாமல் படகோட பதிவெண், அதாவது தமிழக அரசு மீன்வளத்துறையால் பதிவெண் கொண்ட அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எந்த போட்டில் அந்த உரிமையாளர், ஸோ அதனுடைய விவரமும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குறிச்சிருக்கணும். ஸோ அந்தமாரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஏதாவது ஒன்றுனா நாளைக்கு யாருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அதை வந்து அட்ரஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்பு தான் மெயினாக உள்ளது. இப்போ நம்ம வந்து போட்டில் தான் போகிறோம், போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தவறி விழுந்துட்டோம், இல்லை இந்தமாரி ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, இல்லை அப்படின்னா வந்து ஒரு உடைந்து போயிடுச்சு, ஓட்டை போட்டு தண்ணி உள்ளே வந்துருச்சு, இல்லை ஏதாவது பாறையில் மோதிருச்சு. ஸோ இந்த மாதிரி சூழலில் தான் நம்ம இந்த பாதுகாப்பு வளைய லைஃப் பாயாவோ லைஃப் ஜாக்கெட்டுக்கு பாதுகாப்பு கவசத்தை பயன்படுத்தணுமா? அப்படி கிடையாது. இந்த ரெண்டு பாதுகாப்பு கவசமும் சரி இல்லை பாதுகாப்பு வளையமும் சரி, இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஈடுபட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பலமான காற்று கிடைக்குது, ஒரு சூறை காற்று மாரி வருது, இல்லை வந்து சுனாமி மாரியான ஒரு இது ஒரு ஆழி பேரலை அதுமாரி ஒரு விஷயம் நடக்குது, இல்லை வந்து ஒரு புயலை உருவாது, இல்லை வந்து பெரும் காற்று உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால வந்து அதிகமான காற்று ஒரு சேதம் ஏற்படக்கூடிய காற்று இருக்கும்போது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீட்பு பணியில் ஈடுபடுறவர்கள் கூட இப்போ நம்ம வந்து எங்கேயாவது விழுந்துட்டு மீன்பிடிக்கிற படகுல மீனவர்கள் இருக்கும்போது தவறி விழுந்துட்டாங்க, அவங்களை காப்பாற்றுறது வரோம்னா காப்பாற்ற வரவங்களும் அவங்க வந்து இந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து அணிஞ்சிட்டு தான் வருவாங்க. இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் உள்நாடுகளில் வந்து உள் மாவட்டங்களில் இந்த கோடை வாசலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக்லாம் இருக்குது, ஏரிகள்லாம் ஏரி குளம் முட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டிலெலாம் போவாங்க. ஸோ அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விடுமுறை கழிக்கிறதுக்காக போகும்போது அந்த படகுல நார்மலாகவே அந்த படகுல ஏரியில் வந்து பயணம் செய்யும்போது இந்த மாதிரியான ஒரு உயிர் பாதுகாப்பு கவசத்தை அணிஞ்சிக்கிட்டு போவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா மீட்பு பணியில் ஈடுபடுறவங்க, இந்தமாரி வந்து வெளியில் அந்த ஒரு டூரிஸ்ட்டாக போகிறவங்களும் சரி, ஒரு களமான காற்று அடிக்கும் போதும் சரி, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் பாதுகாப்பு கவசத்தை வந்து லைஃப் ஜாக்கெட் சொல்லக்கூடியதை அணிஞ்சிக்கிட்டே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு. அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு மிதவை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதுர வடிவத்தில் இல்லை ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும். ஸோ இது வந்து வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 180 கிலோ எடை உள்ளது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வரைக்கும் உட்காரலாம். ஸோ 6 பேர் வரைக்கும் உட்காந்துட்டு ஸோ இதில் வந்து சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா பலூன் டைப் மாரி இருக்கும். இன்னமும் உதாரணமாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி தெரிகிற மாதிரி சொல்ல போனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளம், திடீர் வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடந்த காலங்களில் வந்து ஓக்கி புயல், கஜா புயல் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மாநிலத்தில் நடந்தது ஒவ்வொரு ஏரியாவில். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் நடக்கும்போது இப்போ மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய தீயணைப்பு வீரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அப்போ அவங்க வந்து என்னென்னா இதுமாரி ஒரு வீட்டில் ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாவில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா அங்கே அவங்கள பாதுகாத்து கூட்டு வரதுக்காக அந்தமாரி ஒரு மிதவை மாதிரி செஞ்சுருப்பாங்க, பலூன் மாரி இருக்கும். அது அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளை, அதாவது சிலிண்டர் மாரி வச்சுருப்பாங்க. அந்த சிலிண்டரில் கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க, அந்த வயரை பிடிச்சதுன்னா அந்த கேஸ் ஃபில் ஆகி ஒரு ரோலர் மாரி ஆயிரும். ஸோ இது சதுர வடிவில் செவ்வக வடிவத்தில் இருக்கும். இதில் ஒரு 6 பேர் வரைக்கும் உட்காந்து இதில் மீட்பு வந்து ஈடுபடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பயன்படுத்துகிற அளவில் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் பாதுகாப்பு தெப்பம் அப்படின்னு சொல்கிறது, அதாவது லைஃப் சேவிங் ராஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு உருளை வடிவில் இருக்கும், ஒரு ட்ரம்மு மாதிரி அப்படி இருக்கும். அது வந்து என்னென்னா போட்டில் பெரிய பெரிய போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் மீன்பிடிப்பில் போடுறவங்க இல்லை பெரிய பெரிய ஷிப்பில் மீன்பிடி கலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ரிலீசிங் கியர் HRU அப்படிங்கிறதும். ஸோ அதை வந்து நம்ம இழுத்துட்டோம்னா கயிறு மாதிரி இருக்கும், அதை இழுத்துட்டோம்னா அது அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ கீழே விழுந்த உடனே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிலிண்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சிலிண்டர்லேயே ஒரு கயிறு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கயிறை வந்து வேகமாக பிடிச்சி சுண்டி இழுத்தோம்னா அதில் இருக்கிற வால்வு ரிலீஸ் ஆகி அது அப்படியே ஒரு டென்ட் மாதிரி, அதாவது ட்ரெக்கிங் போகிறவங்க காடுகள் பகுதியில் வந்து வனப்பகுதியிலாம் வந்து ட்ரெக்கிங் போகிறாங்க இல்லையா, ஸோ அந்தமாரி ஒரு ஷெட்டு மாரி ஒரு ட்ரக்கு மாரி வந்து அதில் வந்து ஒரு இதுமாரி வந்துடும், கூடாரம் மாரி. அந்த கூடாரம் மாரி அமைப்பில் வரும்போது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 6 பேர்லேருந்து 42 பேர் வரைக்கும் அதில் வந்து பயணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டாக செயல்பட முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாட்டிகள் மைல் வரைக்கும் அது இன்னொரு போட்டோட கயிறு மூலம் கட்டி அந்த போட்டு ஓடும்போது இதில் வச்சு இது பண்ணிக்கலாம். இதில் தேவை என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வடிவிலான ஒரு கத்தி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பரு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரைபடங்கள் இருக்கலாம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காக உள்ள பிஸ்கட் பாக்கெட்டு, அதுக்கடுத்தது தண்ணீர், அதுக்கடுத்து ரப்பரு. இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு பஞ்சர் ஆகி போச்சுன்னா பஞ்சரை சரி பண்ணுறதுக்கு உண்டான ஊசி, நூல், இல்லை பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு, அதுக்கடுத்து ஒரு சின்ன வந்து ஆக்சில், அதாவது கோடாரின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் லைட்டு, அதாவது விளக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறது, மாலுமிக்கலை விளக்குகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாமே அதில் உள்ள வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதில் வந்து அந்த ட்ரம்மில் அந்த லைஃப் ராஃப்ட்னு சொல்லக்கூடிய தெப்பத்தில் அவர் யாரோடது, அதை ஓனரோட பேருனா அந்த மேனுஃபேக்சர் கம்பெனியோட மேனுஃபேக்சர் டேட் ஆஃப் என்ன டேட்டில் தேதியில் வந்து அதை தயாரிச்சிருக்காங்க, அது எந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி ஆகும், மறுபடியும் ரினியூவல் டேட்டுன்னா
அதனுடைய வெயிட் என்ன, எத்தனை பேர் அதில் உட்காரலாங்கிறது அதனுடைய விவரங்கள் அனைத்தும் வந்து அதில் வந்து குறிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரு தெப்பத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கி விட்டோம்னா அது கீழே போய் விழுந்துட்டு அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42 பேர் வரைக்கும் அதில் வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டு சொல்லியாச்சு. அடுத்து வந்து லைஃப் ராஃப்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைஃப் போட் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா உயிர் பாதுகாப்பு படகு அப்படின்னு சொல்கிறது. இது படகு அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு போட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கப்பலில் மீன்பிடி கப்பலில் வச்சுருப்பாங்க. ஸோ சாதாரணமாக போட்டுக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க மீன்பிடி படகுல, பெரிய பெரிய கப்பலில் மீன்பிடி கப்பலில் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பேர் வரைக்கும் இது சாதாரணமாக வந்து இதில் பயணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு ஓட்டுற மாதிரியான ஒரு அமைப்பே அதில் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரிபொருள் இருக்கணும், இல்லை பேட்டரி மூலமாக வந்து மின்சாரத்தை சேமித்து அது ஓடுற மாதிரி அமைப்பு இருக்கணும். அது இல்லாமல் அதில் வந்து கத்தி, அதனுடைய வரைபடம், அதில் லேட்டிட் லான்ச்சிட்டு காட்டுற இடம், விளக்குகள், அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வெளியே உள்ள ஆட்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு உண்டான சாதனங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டில் வந்து வச்சுருக்கலாம். அப்புறம் பிஸ்கட்டு, தேவையான அளவுக்கு குடிநீர், அதுக்கடுத்து கத்தி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறிய வகையிலான கம்பு, அடுத்து ரப்பர், பசை. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் தேவையோ நமக்கு அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே நம்ம அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா படகுல வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நேர்களாக உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா, மீனவர்களாகிய தங்கள் இன்னுயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி வந்து மீன்பிடி உயிர் பாதுகாப்பு சாதனங்கள் அவசியம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீன்பிடி படகுல வச்சுருக்கணும். ஏன்னா தங்களுடைய இன்னுயிரை வந்து நீங்கள் வந்து இப்போ மீன்பிடி படகு போகிறோன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சூழல் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல தவறி விழுற மாதிரி இருந்தாலோ, இல்லை வந்து போட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தீப்பிடிப்பு ஏற்பட்டுருச்சு, இல்லை வந்து ஒரு ஓட்டை போட்டு தண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு, ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசரமான ஒரு சூழலில் வந்து வரும்போது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த பார்த்திங்கன்னா இந்த மீன்பிடி சாதனங்கள், உயிர் பாதுகாப்பு சாதனங்களோட தேவை வந்து மிக மிக முக்கியமான அவசியமானது. ஸோ அப்போ வந்து அந்த இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த மீன்பிடி படகுல பயணம் செய்யக்கூடிய அத்தனை பேரும், அதாவது மீனவர்களாக அத்தனை பேருக்கு அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும். அதே நேரத்தில் வச்சிருக்கக்கூடிய அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கணும், அதாவது உபயோகிக்க வகையில் இருக்கணும். ஸோ அதனால் அவசியம் இந்த உயிர் பாதுகாப்பு சாதனங்கள்லாம் நீங்கள் வச்சிருந்து தங்களோட இன்னுயிரை வந்து போற்றி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற வி துரை அவர்களை 0944314491 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.